அதிமுகல எடப்பாடியாரோட மகனுடைய தலையீடுனால தானே கட்சியை உடைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஐயா, எடப்பாடியாரோட மகன் வந்து துணை முதல்வர் ஐயா. இல்ல அவர் ஐயா, எடப்பாடியோட மகன் இவரே ஒண்ணு உங்க கேள்விக்கு அதான் நீங்க ஒரு குற்றச்சாட்டு தானே சொல்றீங்க. நான் கேட்கிற கேள்வி அப்படியே எதிர் கேள்வி வைக்கிறேன். எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய மகன் வந்து எம்எல்ஏவா இல்ல விளையாட்டுத்துறை அமைச்சரா இல்ல துணை முதல்வரா? அவர் வந்ததே லேட்டர் சார். எடப்பாடி எங்கேயாவது எடப்பாடி எங்கேயாவது சத்தியமே குடும்பத்தில் அவர் பையன் இருக்காரா இல்லையா? எடப்பாடியார் தான் அமெரிக்கா போகும்போது ஆடிட்டர் கூட்டு போனாரா? இல்ல குடும்பத்தையே கூட்டு போனாரா? யார கூட்டு அப்ப விமர்சனம் வச்ச உடனே இல்ல அது வந்து கட்சி வந்து ஸ்பான்சர் பண்ணிச்சுன்னு சொன்னாரா எடப்பாடியார்? இல்ல அதாவது என்னன்னா இப்ப எடப்பாடியாரோட சன்னும் தான் போய் டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்துறதா கட்சியே உடைஞ்சு போச்சு. இப்போ செங்கோட்டையன் வச்ச இதுக்கான ஆதாரம் கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இதுக்கான ஆதாரம் இல்ல நான் சொல்றேன். நான் சொன்னது எல்லாமே அனைத்தும் உதயநிதி துணை முதலமைச்சர் என்பது பொதுவெளி இருக்கக்கூடிய விஷயம். என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னது மு.க. ஸ்டாலின். அது இருக்கு. நீங்க சொன்ன எடப்பாடியாரோட மகன் டெல்லியில் போய் பேசிதான் உடஞ்சதுக்கான ஆதாரம் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஏத்துக்கிறீங்களா? ஆதாரம் இல்லாம யார் கட்சியில இல்ல ஏத்துக்கிறீங்களா? இப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சார், நான் பேசுறதுக்கு ஆதாரம் நான் தான் கொடுக்கணும் இல்லையா? கேட்பாங்களா நீ பேசுங்க என்னடா ஆதாரம் கேட்டா நான் கொடுக்கணும்ல. இல்லன்னா எனக்கு தான் அசிங்கம். இப்போ நடுநிலையாளரா பத்திரிகையாளரா நீங்க வச்ச ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஏத்துக்கிறீங்களா? கொடுத்துடலாம். ஆதாரம் பொது வெளியிடுறீங்க. பேட்டியே இருக்கு. உங்க கட்சிக்காரங்க கொடுத்த பேட்டி. நான் கேட்டது ஆதாரம். அவர் இது பண்ண அதுதான் ஆதாரம். அவர் தானே சொல்ல முடியும். யார் பேட்டி கொடுத்த? கட்சிக்காரர் யார் பேட்டி கொடுத்த? உங்க கட்சியில யாரு உடைஞ்சு போனாங்க? வேற சொல்லுங்க. செங்கோட்டையன் தான் கொடுத்திருக்காரு.